ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாதிகாரி நாள். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமான முறையில குக்கர்ல குழையாம காளான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்யற காளான் பிரியாணி நான்வெஜ் வகையில ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதே முறையில ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காளான் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமா கல்பாசி, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எந்த பிரியாணியா இருந்தாலும் இந்த மாதிரி வெங்காயம் நீல வாக்குலயே கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப பெருசா இல்ல, மீடியம் சைஸா தான் இருந்தது. இந்த அளவே போதும் இந்த பிரியாணிக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, அப்பதான் தக்காளி சீக்கிரமா வதங்கி வரும். உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில நம்ம உப்பு செக் பண்ணிட்டு தான் குக்கர் மூடி போட போறோம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்ததும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்க்கு பதிலாக 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு மல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. மல்லி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, புதினா அப்படியே சேர்த்துக்கலாம். மல்லியும் புதினாவும் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதோட 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்புல அரிசி எடுக்கிறோமோ அதே கப்புலயே தயிரும் எடுத்துக்கோங்க. இந்த கப்பு 250 ml, ஸோ தயிர் 125 ml எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கலாம். 2 பாக்கெட் காளான் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காளான் மேல மசாலா நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கறதுக்கு நிறைய காளான் மாதிரி தெரியும், ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வெந்து சின்னதா ஆயிடும். காளான்ல இருந்து நிறைய தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். காளானை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு ஒரு வடிகட்டியில ஒரு 10 நிமிஷத்துக்கு ட்ரைன் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது தண்ணி ரொம்ப விடாது, நமக்கு கொஞ்சம் சீக்கிரமும் வேலை முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காளானும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு கழுவி சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்புன்றனால 3 கப் தண்ணி அளவு சேர்த்துக்கிறேன். சாப்பாடு அரிசியில் செஞ்சாலும் இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சாப்பாடு அரிசியில் செஞ்சீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 1 கப் சாப்பாடு அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக 1 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கோங்க. இதுதான் இதில் உள்ள சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டே. இப்படி லெமன் சேர்க்கும் போது நமக்கு பிரியாணி குழையாம சூப்பராக வரும். குக்கர் மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. அட்டகாசமான காளான் பிரியாணி குக்கர்ல உதிரியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடியில மசாலா இல்லாத மாதிரி இருக்கும்.
பாருங்க எவ்வளோ சூப்பரா பிரியாணி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.